அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 15/2/2024 டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ மொதல் கேண்டிடேட் போயிருக்காங்க. போனவொடனே பார்த்தீங்கன்னா ஒய் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சு இவ்வளோ கேப்பு ஆஃப்டர் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சாமானியமாக எல்லாருக்கிட்டேயுமே கேட்குறாங்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒய் குரூப் 2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்த டிகிரி முடிச்சுட்டு ஏன் குரூப் 2 வேலைக்கு வரீங்க, இன்ஜினியரிங் முடிச்சு ஏன் இங்கே வரீங்க, எம்பிஏ முடிச்சு ஏன் இங்கே வரீங்க, சிவில் படிச்சிருக்கீங்க நீங்கள் ஏன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா, நீங்கள் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோடனே தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நேற்று சட்டமன்றத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நேற்று என்னெல்லாம் பிரச்சனைலாம் நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. February 19 பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நேற்று சிஎம் பேசின ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கும் போகும்போது பார்த்திங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கேண்டிடேட் கிட்டே என்ன கேட்குறாங்க, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க டெமோக்ரஸி பாதிக்கப்படும். இப்போ சமீபமாக 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் மொத்தமாக அதோட டேர்ம் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அப்புறம் மக்களோட மனசு ஒரு சைடாக ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கரெக்டாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஜாப் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னோடனே லேபர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட்ஸ் கேலிப்ரேஷன், ஸ்டாம்பிங் ஆஃபீஸர், என்ன ரோலு, என்ன பண்ணுவீங்க, எல்லாமே திருப்பி அதே கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேம்மா, நீங்கள் விமன் கேண்டிடேட், அதனால் உங்ககிட்ட விமன் சிஎம் ரெண்டு விமன் சிஎம், விமன் கவர்னரு, விமன் பிரசிடென்ட் வேர்ல்டு வைடாக சொல்லுங்கள் அப்படிருக்காங்க. ஸோ சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா மேடமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மம்தா பானர்ஜி அம்மா, அந்த அம்மாவையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாத்திமா பிபி இருக்கிறாங்க. அப்புறம் ஷீலா தீக்ஷித், ஸோ அவங்கள சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பிரசிடெண்ட்டாக வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா மார்கரெட் தாச்சரு, ஏஞ்சலா மெர்க்கல், இவங்க பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி, ஸோ அந்த கமிட்டி என்னெல்லாம் இருக்குது, ஸோ ஃபைசல் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, அதோட அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அதை இந்த மொழிகள் வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மொழிகள் வாரியமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்டு, அப்புறம் அவங்க அப்பாவோட ஜாப் ப்ரொஃபைல், அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இந்த கேண்டிடேட்டுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 15 நிமிஷம் நடந்திருக்கு. நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு 10 கொஷின் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல மார்க் வரும் உங்களுக்கு. ஸோ ரெண்டாவது கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்கிறாங்க. அதாவது பேர் சொல்லாமல் செல்ஃப் இன்ட்ரோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. திருப்பி ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதுனால சப் ரிஜிஸ்டரோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ஒர்க் நேச்சர் அப்படிங்கும்போது அவங்களோட அடிப்படை இவங்க இந்த பத்திரம் பதிகிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சப் ரிஜிஸ்டரை தேர்வு செய்வதற்கான காரணம், சரிங்களா, இவங்க கேண்டிடேட் என்ன சொல்லுங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால் நான் இதை தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எந்த காரணமும் இல்லை, எனக்கு இந்த நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு இந்த வேலை அதில் ஒன்று பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் விசித்திரமாக ஒரு போர்டில் ஃபுல்லாக மேக்ஸ் சம்மந்தமாகவே கொஷின் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரியில் sin 60யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ √3/2. இப்போ சைனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸு, காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸு, tan தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறத வரிசையாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஆர்கிமெடஸு. அப்புறம் அந்த ஒன் கேல்குலேஷன் கொஸ்டின் அப்படிங்கிறது கேண்டிடேட்டுக்கும் சரியாக புரியல, அவங்களும் நமக்கு கன்வே பண்ணல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆஸ்கர் விருது எந்த துறைக்கு யார் கொடுப்பார்கள் அப்படின்றாங்க. ஸோ ஆஸ்கர் விருது பார்த்திங்க அப்படின்னா சினிமா துறைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த கிராஃபிக்ஸு, சிறந்த துணை நடிகர் மாதிரி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் ஹெய்மர் அப்படிங்கிற படம் பார்த்திங்க அப்படின்னா 13 கேட்டகரியில் நாமினேஷனுக்கு போயிருக்கு. ஸோ இதுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா பென்ஹர் அப்படிங்கிற படம் வாங்கியிருக்கு, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அப்படிங்கிற படம் வாங்கியிருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா இந்த டைட்டானிக்கு ஒரு 11 அவார்டு வாங்குச்சு. ஸோ இந்த சமயமாக இந்த நியூஸ் வந்ததால் அதை பற்றி என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆஸ்கர் விருது பெற்ற நபர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் உலகம் மற்றும் இந்தியாவில் தங்களுக்கு தெரிந்த 2 பெண் பிரதம மந்திரிகள், இப்போ போன கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் மார்கரெட் தாச்சரு, அதேமாதிரி ஏஞ்சலா மெர்க்கல், இந்த மாதிரி இவங்க பேரை சொல்லலாம். சரிங்களா, சமீபத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தை பற்றின கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அரியலூர் மாவட்டத்தில் நூல் ஆசிரியர்கள் யாரும் எழுதினவங்க யாரும் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியலை, யாரும் இருக்கிறாங்களா, இருந்தால் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை,
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்றை கூறுக. அப்போ உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்லுங்கன்னா, நான் இப்போ எல்லா இன்டர்வியூமே முடிகிறது இப்படி தான் முடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல திருக்குறளை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான விளக்கமும் தெரியணும், குறளோட நம்பரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு திருக்குறள் சொல்லிவிட்டு அது எந்த பாலில் வருது, அந்த குறளோட நம்பர் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. படிக்கக்கூடிய ஒரு திருக்குறள்னாலும் அதை நியாயமாக பார்த்துக்குங்க. அடுத்தது கேண்டிடேட் 3, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுக்கான பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கணியன் பூங்குன்றனார். அடுத்து பாருங்கள், பொருட்பாலில் ஏதேனும் ஒரு குறள். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொறுத்துப்பால், இன்பத்துப்பால், 38, 70, 25 பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ பொருட்பாலில் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா A2B கான்செப்டில் B2B கான்செப்ட்டு மேனேஜ்மெண்ட்டில். B2B கான்செப்ட்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். சரிங்களா? அதுக்கான கொடுக்கல் வாங்கல், அதுக்கான நிர்வாக முறை, அதை பற்றி பேசுகிறது தான் அந்த B2B கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் ஒழுக்கம் சார்ந்த குறள் அப்படிங்கிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் விடுதி காப்பாளரின் வேலைத்தன்மை, இந்த ஹாஸ்டல் வார்டன், அந்த ADW ஹாஸ்டலு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் சூப்பரண்ட், இந்த மாதிரி இருக்கவங்க எப்படி வார்டன் அப்படிங்கிறவங்க எப்படி அதுக்கான வேலைத்தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் பாரதிதாசன் ஏதேனும் ஒரு பாடல். சரிங்களா? ஸோ ஏதாவது பாட தெரிஞ்ச சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ தமிழுக்கு அழகென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் JEOவோட ஒர்க் நேச்சர். அப்புறம் இவங்க மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கதால, MBA படிச்சிருக்கதால அது தொடர்பான கேள்வி. சரிங்களா? அந்த எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, எப்படி இண்டக்ஷன்னா என்ன, அதனால் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி அது ரிலேட்டடான கொஷின்ஸ் போயிருக்கு. அப்புறம் இடக்கர் அடக்கல் எடுத்துக்காட்டு ஏதேனும் ஒன்று. இடக்கர் அடக்கல் அப்படின்னா நாகரிகம் கருதி உபயோகிக்க முடியாத சில வார்த்தையை வேறு ஒரு வார்த்தையால் உபயோகிப்பது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இந்த நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தான் அப்படிங்கிறது வந்து கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கேண்டிடேட் 4 பாருங்கள். திருப்பி உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்புறம் அக்ரி முடிச்சு எதுக்காக குரூப் 2 வரீங்க? இப்போ 2 கேள்வி எப்பயுமே டிஃபால்ட்டாக இப்போ கேட்குறாங்க. ஒன்று, டிகிரி முடிச்சு ஏன் இவ்வளோ நாள் ஆகுதுங்கிறதும், இந்த டிகிரி முடிச்சு ஏன் குரூப் 2 வேலைக்கு வரீங்க அப்படிங்கிறதும் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அப்புறம் பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்தோட ரைட்டர், மியூசிக் கம்போசர் ரெண்டுமே MS தான் இருக்கும். ஒன்று மனோன்மணியம் சுந்தர்னா, இன்னொன்று MS விஸ்வநாதன். அப்புறம் ராம்நாட்டோட ஃபேமஸ் சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத என்ன பண்ண கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், அதில் தமிழ்நாட்டோட நிலைமை எதுக்காக இது வருது அப்படின்னா, எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்குது, உயர்கல்வியில் முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்துருந்துச்சு. அந்த நியூஸை வச்சு என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஒருத்தருக்கு ஹெல்த்தை வந்து கேரளாவோட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கான அடிப்படை எங்கேருந்து வந்துச்சு, பேக்ரவுண்ட் எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அதிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிடித்த திருக்குறள், அப்புறம் ராம்நாடு மக்களோட தொழில்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னா மீன் பிடிக்கிறதா இருக்கலாம், இந்த நிலக்கரி கரிமூட்டம் போடுறது, அப்புறம் விவசாயம். ஸோ விவசாயம் அப்படிங்கும்போது அங்கே என்னென்ன பயிர்கள் விளையுது, 11ஆவது கேள்வி பாருங்கள். கிராப்ஸ் இன் ராமநாடு என்னென்ன பயிர்கள் விளையுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பு, பச்சை பயிறு, இது சம்மந்தமான பயிர்கள் விளையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரத ரத்னா விருது, இப்போ சமீபத்தில் பாரத ரத்னா விருது வாங்கினா யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்னரோட இஷ்யூஸ், நேற்று சட்டமன்றத்தில் கவர்னர் வெளிநடப்பு செஞ்சது, அது சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறம் மோனாலிசா பெயிண்டிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோனாலிசா பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் வரைஞ்சார். ஸோ அந்த பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த ஒரு ரூமில் இருக்குது அப்படின்னா எந்த ஓரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த பெயிண்டிங் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து அதோட முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை இடது கையிலேயே அவர் வரைஞ்சார் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்புறம் மரீனா பீச்சோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 13 கிலோமீட்டர். டாலஸ்ட் ஃப்ளாக் ஸ்டாஃப் இன் ஃப்ளாக் ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஃப்ளாக் போல் தான். டாலஸ்ட் ஃப்ளாக் ஸ்டாஃப் அப்படிங்கிறது அட்டாரி பார்டரில் இருக்குது, 361 அடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர், ஹஸ்பண்ட் ஆக்குபேஷன், அவங்களோட தொழில்கள் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. தமிழ்நாடோட மக்கள் தொகை என்ன, அப்புறம் விவசாயிகளோட போராட்டம். இப்போ ஏன்னா டெல்லியில் அந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு, அதனால் அது சம்மந்தமான போராட்டம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அப்புறம் தமிழகத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி காந்தகுமாரி பட்நாகர் அப்படிங்கிறவங்க 1992 வருஷம் ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் இருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தலைமை நீதிபதியாக வர்றாங்க. காந்தகுமாரி பட்நாகர் 1992 வருஷம். அடுத்தது கேண்டிடேட் 5,
ஸோ பாருங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு முற்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 மேல்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிக்கடுகம், இன்னா 40, இனியவ 40, கார் 40, இதெல்லாம் அந்த கேட்டகரியில் வருது. அடுத்து சமண நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமண நூல்களுக்கு எடுத்துக்காட்டு நாலடியார், அப்புறம் சிலப்பதிகாரம், இதெல்லாம் சமணத்தை சொல்லக்கூடிய ஒரு காவியங்கள் தான், நூல்கள் தான். சாகித்ய அகாடமி நெல்லை மாவட்டத்தில் யாரும் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ 2 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று மா ஈலா தங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தரும், அப்புறம் வண்ணதாசன் அப்படிங்கிற ஒருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. வண்ணதாசன் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய இசை அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் அந்த தங்கப்பா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அப்படிங்கிற தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்ததுக்காக வாங்கியிருக்கார். அடுத்து கிருஷ்ணாபுரம் கோவில், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா அதோட சிறப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட பேர் தாடிக்கொம்பு சிவன் கோவில்னு சொல்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயம் அப்படிங்கிறது இந்த சாம்பல் நிற அணில்களுக்கான சரணாலயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வகை நிலம், 5 இணை நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா திருநெல்வேலி, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியோட அவங்களுக்கு இன்டர்வியூ முடியுது. சரிங்களா? அடுத்தது 6வது கேண்டிடேட். சரிங்களா? 6வது கேண்டிடேட் பாருங்கள், இவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க, இவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேலம் மாவட்டம். சரிங்களா? சேலம் மாவட்டத்துலேருந்து போன கேண்டிடேட்டு. அக்ரிகல்ச்சர் பொதுவாக அப்பா அம்மா விவசாயி அப்படின்னு சொன்னதால நீங்கள் அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததை எப்படி வந்து விவசாயத்தில் செயல்படுத்துவீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணாங்கன்னா இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னோடனே மல்கோவா மாம்பழம் இருக்குது, சேலத்து இரும்பு முக்கியம் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க மினரல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னேன். கஞ்சமலையில் வந்து இரும்பு கிடைக்குது, சுண்ணாம்புக்கல் கிடைக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்சைட்டு கிடைக்குது, மேக்னசைட்டு கிடைக்குது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் உங்கள் ஊரை எப்போ பிரித்தாங்க, ஏன்னா தருமபுரி அதுலேருந்து பிரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ கீழடியில் நடந்தது, வெம்பக்கோட்டையில் நடந்தது, இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அது எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் பித்தகோரஸ் தியரத்தை பற்றி என்ன பண்ணால் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் இந்த சயின்ஸ் குரூப் வந்துட்டாங்க. ஸோ சைன் 30யோட ஃபார்முலா என்ன அப்படின்றாங்க. ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸு. ஸோ ஹாஃப் அப்படிங்கிறதான் வேல்யூ. அப்புறம் ஃபாதர் ஆஃப் சயின்ஸு, ஃபேமஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ்நாடு, ஹூ டிட் நாட் ஸ்டடி இன்ஜினியரிங் படிக்காத ஒரு மேதை யார் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜிடி நாயுடு அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்கள் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் கேண்டிடேட் 7 அதே வச்சதே திருப்பி வச்சுருக்கிறாங்க. நேராக நீங்கள் கேண்டிடேட் 8க்கு போயிடலாம். ஸோ பாருங்கள் எங்கே படிச்சிங்க, எங்கேருந்து வரீங்க, எந்த ஜாப் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம், அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள். அப்புறம் நிறையா இருக்குங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவித்தொகைக்கான திட்டங்கள் இருக்குது. முதியோர் உதவித்தொகை இருக்குது. சரிங்களா? ஜேஇஓ பணிகள், அப்புறம் ஜேஇஓ பணிகள் என்னென்ன, அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி பொயட் அப்படிங்கிறது யார் இருக்கிறாங்களா, அவங்கள பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கன்றிருக்காங்க. அப்புறம் உங்களோட ஹாபி என்ன, அதாவது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாபியை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ சில டிஸ்ட்ரிக்டில் எதுவுமே இருக்காது, அப்போ அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது அங்கே ஹாபி என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. இது ஒரு ப்ராமினன்ட் கொஸ்டின் கிடையாது. சரிங்களா? ஜேஇஓ துறையின் பெயர் என்ன, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஒரு நல்ல கேள்வி இது கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியா சீனாவோட எல்லையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்மோகன் லைன். சரிங்களா? பாகிஸ்தானுக்கு அப்படின்னா ராட்க்ளிஃப் லைனு, பங்களாதேஷ்க்கு ராட்க்ளிஃப் லைனு, இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா தூரந்த் லைன். இப்போ பங்களாதேஷ்க்கு தான் அந்த எல்பிஏ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க, லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அமெண்ட்மெண்ட் படி. பட் ராட்க்ளிஃப் தான் பிரித்தது. அடுத்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்த 2 முதல்வர்களின் பெயர்கள். ஸோ மரியாதைக்குரிய காமராஜர் ஐயா அவர்கள், அப்புறம் மரியாதைக்குரிய குமாரசாமி ராஜா ஐயார்கள், இவங்க 2 பேருமே விருதுநகர் மாவட்டம். ஸோ அதை கேட்டிருக்காங்க. அப்போ ராமநாதர் மாவட்டத்தில் கடல் பணியில் ஈடுபட்டுள்ள ரோந்து கப்பலின் பெயர்கள் மற்றும் கடற்படை தளம். கடற்படை தளம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு இப்போ கோஸ்ட் கார்டு எங்கே இருக்காங்க அப்படின்னா மண்டபத்தில் ஒரு கேம்ப் இருக்குது பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க கப்பல் பார்த்தீங்கன்னா எல்என்டி கம்பெனிலேருந்து செஞ்சு வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் கிரீஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ சரியான தகவல் இல்லை அதில். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பிபிஓ இன் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பிபிஓ அப்படிங்கிறது பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது வேறு, அதுக்கும் இன்ஜினியரிங்கும் சம்மந்தம் இல்லை. அந்த கேள்வி அவங்களுக்கு சரியாக புரியலை. சரிங்களா? அதனால தான் நமக்கு இப்படி கிடச்சிருக்கு.
இப்படி சப்போஸ் ஒரு கேள்வி உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயங்காமல் அவங்கக்கிட்ட கேளுங்க. அதாவது நீங்கள் சொன்னது எனக்கு புரியலை அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது சரியாக இல்லைன்னு கேட்காதீங்க. நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக புரியலை, இன்னொரு தடவை திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஹம்பிளாக கேளுங்க. சரிங்களா? அவங்க திருப்பி சொல்லுவாங்க. நீங்கள் பேசுகிறது வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. அடுத்து மியான்மர் அருகே உள்ள இந்திய மாநிலங்கள் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அதுதான். சரிங்களா? அடுத்தது கேண்டிடேட் 9. ஸோ எங்கேருந்து வரீங்க, எந்த கல்லூரியில் படித்தீங்க, அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா ரொம்ப பேசிக்காக அவங்க நார்மலைஸ் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம். அடுத்து பாருங்கள், திரிகூட ராசப்ப கவிராயர் பாடல் வரிகளை பாடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போன இன்டர்வியூலே கொஞ்சம் டஃபஸ்ட் இன்டர்வியூ இவருக்கு தான் நடந்திருக்கு. சரிங்களா? குற்றால குறவஞ்சி. சரிங்களா? அடுத்து அப்பாடலில் வரக்கூடிய சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் எத்தனை மாவட்டம், எத்தனை சட்டமன்ற தொகுதியில்? 234 சட்டமன்றத்துக்கு 38 மாவட்டங்கள் இருக்குது. உங்கள் மாவட்ட எம்பி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ 2018க்கு பின் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. இவர் டைப்பிஸ்ட் ஹெச்ஆர்சியில் வேலை பார்க்குறதால ஒரு கொயர் பேப்பரில் எத்தனை பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24 பேப்பர் இருக்கும். அடுத்து ஒரு நிமிஷத்தில் எத்தனை வார்த்தைகள் டைப் பண்ணுவீங்க, நீங்கள் டைப் பண்ணுவீங்க அப்படின்னு தமிழ் இங்கிலீஷு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அந்த கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக கேட்கப்படுற கேள்விகள். இதுக்கு மார்க்லாம் இருக்காது பெருசாக. அடுத்து பாருங்கள், ஏன் சிவில் ஜாப் சூஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க? அதாவது டைப்பிஸ்ட் வந்து நல்ல தொழில், வெளியில் டைப் அடித்து கொடுத்தீங்கன்னா நல்லா காசு சம்பாதிக்கலாம், எதுக்காக கவர்மெண்ட் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து 50 காப்பியங்கள். ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி அப்படின்னு சொல்லும்போது குண்டலகேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்றாங்க. இது ஒரு புத்த சமயத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். குண்டலம் அப்படின்னா சுருட்டை, கேசி அப்படிங்கிறது முறை சுருட்டை முடி உடையவள் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது. நீலகேசி அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டு, கருமை நிற கூந்தல் உடையவள் அப்படிங்கிறது 5 காப்பியங்களை வருது. மொத்த பிரிவுகள் எத்தனை? இப்போ புத்தர் பற்றி வரதால புத்தர் பிறந்த இடம், மறைந்த இடம் குந்தலவனம், குஷிநகர். அப்புறம் முதல் சமண திருத்தங்கிறர் யார்? புத்திஸ்ட் வந்ததால் இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயினுக்கு வந்துட்டாங்க, சமண திருத்தங்கிறர். ஸோ ரிஷபதேவர். ஏன் ஜெயிஓ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் கமிஷனர் ஜேசி பேர் என்ன, அதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் எம்பி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு உங்கள் ஊரோட எம்பி யார்? அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், எழுத்தாளரோட பெயர்களை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பாருங்கள், நியூஸ் பேப்பருக்குள்ளே வந்துட்டாங்க. சட்டமன்றத்தில் சபாநாயகரோட பணி. சட்டமன்றத்தில் சபாநாயகரோட பணி என்ன? ஏன்னா ஸ்பீக்கரோட வேலை என்ன, நேற்று நம்ம அசம்பிளியில் நடந்தது அது. அப்புறம் கொறடா அப்படிங்கிறது யார்? இப்போ ஒரு கட்சியில் கொறடான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்கிறபடி தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா உள்ளே கேட்கணும். கட்சி தலைமை உள்ளே இல்லைனா கூட அவர் இருப்பார். இந்த கட்சி தலைமை என்ன செய்யணுமோ அதை ஹவுஸில் வந்து செய்கிறது யாருன்னா அந்த கொறடா தான். அவர் ஓட்டு போடுங்கன்னா போடுவாங்க, ஓட்டு போடாதீங்கன்னா போட மாட்டாங்க. ஆதரவு தெரிவிங்கன்னா தெரிவிப்பாங்க, இல்லை தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் கொறடாவோட பணி. ஸோ கோவிலில் எவ்வாறு திருவிழா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜேஇஓ. அடுத்து ஜேஇஓ பதவி எந்த துறையின் கீழ் வருகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அந்த துறையின் அமைச்சர் பேர் என்ன? சிவி கணேசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மாண்புமிகு சிவி கணேசன் பார்த்துருந்தோம். பாருங்கள், அடுத்து மாயிலா தங்கப்பா அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் என்னென்னா 2012 லவ் ஸ்டாண்ட்ஸ் அலோன் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இவர் பால புரஸ்கார் விருது கூட வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இவன் ஹாபிஸ் என்ன, அப்புறம் தம்பி எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டு முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீண்ட கேள்விகள் இவருக்கு தான் வந்திருக்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்கப்படும் போது இன்டர்வியூவோட டைம் அதிகமாக இருக்குது. இன்டர்வியூ டைம் அதிகமாச்சுன்னா நிறைய பேசின மாதிரி இருக்கும், நல்ல கான்வர்சேஷன் டெவலப் ஆகிருக்கும், ஒரு நல்ல இன்டர்வியூ நடந்த ஃபீல் கிடச்சிரும். ஸோ அது பாசிட்டிவ் தான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்டு இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான இதாக இருக்கலாம். மெட்ரோ ரயிலில், சென்னை மெட்ரோ ரயிலில் பிங்க் ஸ்குவாட் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சிஎம் இன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நியூஸில் படிச்சுட்டு போனீங்கன்னா நாளைக்கு இந்த கேள்விகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா டிகிரி எப்போ முடிச்சிங்க, அதுலேருந்து எவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்ற கேள்விக்கு எல்லாரும் பதில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிகிரி படிச்சுட்டு இருக்க குரூப் 2 வரீங்க அப்படிங்கிறதுக்கும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு திருக்குறள் படித்து வச்சுக்கோங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் எந்த அதிகாரத்தில் வருது, எந்த பால் கீழே வருது, பொருட்பாலா, அற்பாலா, இன்பத்துப்பாலா அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த குறளோட நம்பரையும் என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். நன்றி.